108 திருவிளக்கு பூஜை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இயற்கை சீற்ற பேரிடர்களை தாண்டி பேனிக்ஸ் பறவைகளை போன்று மீண்டெழுந்து சாதித்து வருபவர்கள் ஜவானியர்கள் என தர்மபுர ஆதீனம் பாராட்டியுள்ளார். மயிலாடுதுறை தர்மபுர ஆதீனம் கடைப்பகுதியை சார்பில் தமிழர் கடை மற்றும் பண்பாடு என்ற தலைப்பில் ஒருநாள் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் ஆன்மீகம் குறித்து ஆய்வு செய்து வரும் ஜப்பானியர்கள் கலந்து கொண்டனர். தர்மபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். மயிலாடுதுறையில் ஸ்ரீ மகாவீர மகாகாளியம்மன் கோயிலில் 125ஆம் ஆண்டு பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காவிரி புறாக்கட்டக்கரையிலிருந்து விரதம் இருந்து பக்தர்கள் காப்பகத்திக் கொண்டு சிறப்பு பூஜையுடன் மேளவாத்தியங்கள் முழங்க பால்குடம் எடுத்து கோயிலை அடைந்தனர். 12 அடி அலகு கொட்டியும் துண்டு காவடிகள் எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடத்தப்பட்ட குழந்தை 1.5 வாரத்திற்கு பிறகு கும்பகோணத்தில் மீட்கப்பட்டது. ரயில் நிலையத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி அம்மாநிலத்தை சேர்ந்த சோம் மாணிக்புரி என்ற பெண் தனது கணவர் மற்றும் 2 குழந்தைகளுடன் வெளியில் செல்வதற்காக உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது 1.5 வயது குழந்தை காணாமல் போனது. இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கை தீவிரப்படுத்திய போலீசார் தஞ்சாவூரை சேர்ந்த ஆரம்பிக்கும் என்பவரை கும்பகோணத்தில் வைத்து கைது செய்து குழந்தையை பெற்றோரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து உடம்போல் தேங்கி நிற்பதால் சேதமடைந்துள்ளனர். வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக வடகம்பட்டு அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள புறவழிச்சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து உடம்போல் தேங்கி நிற்கிறது. மழை பெய்ததால் இவ்வாறான பிரச்சனையை எதிர்கொள்வதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கோரிக்கையுள்ளனர். விழுப்புரம் அருகே மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் இறந்தவர்களின் உடல்களை வயல்வெளி பகுதியில் சேவை சகதியுமான வழியில் கொண்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. செஞ்சி அடுத்த நன்மைப்பிள்ளைப்பட்டான் ஊராட்சிக்கு உட்பட்ட 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். ஆனால் அங்குள்ள மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் இறந்தவர்களின் உடல்களை வயல்வெளியாக கொண்டு செல்லும் நிலை உள்ளது. இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பதிப்பாடு இந்த சைடுல எல்லாரும் வராங்க. எங்களுடைய திருப்பதிப்பாடு இல்லைன்ட்டு நான் சொல்றேன். ஆனா வந்து அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. இந்த கிராமத்துல ஒரு 300 மக்கள் இருக்காங்க. எல்லாரும் ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா போறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. மழை ஆயிடுச்சுன்னா போகவே முடியல. இந்த அரசாங்கம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதிகாரிகள்லாம் வந்து பாக்குறாங்க, கேட்கறாங்க. நான் கூட சொல்றோம், திரும்ப வந்து எதுவுமே அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு 25 வருஷமா நான் அந்த புறமா இருக்கிறோம். ஒரு 150 புறமா இருக்கிறோம். அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இந்த குடும்ப பாதையே கரம்பு முள்ளு காடுன்னு எல்லாரும் நாங்கள் நடந்து போயிருக்கிறோம். முறையேற்றம்னாக்கா வந்து வராங்க, அந்த நேரம் வந்து அளக்கிறாங்க, ரோடு மட்டர்ன்னு சொல்றாங்க. வச்சு அதனுடைய நடவடிக்கையே எடுக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. வயல்வெளியில தான் நடந்து போகிறோம். முழு காடு வந்து பாருங்க, வந்து எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ரோடு மட்டும் இருந்தாரு உங்களை தாய்மொழி செஞ்சு கேட்குது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் தாய்ப்பால் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு தினம் கடந்த 1ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக வரும் 15ஆம் தேதி வரை உலக தாய்ப்பால் தின விழிப்புணர்வு நிகழ்வுகள் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகிறது. அந்த வகையில் குலசேகரத்தில் உள்ள செவிலியர் கல்லூரியில் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை கொடுப்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சார பேரணி மற்றும் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. கொடுக்கறதுனால குழந்தைக்கும் அம்மைக்கும் both will get benefit. கண்டிப்பா இது நம்ம சொசைட்டி நாங்க சொல்ல விரும்புறோம். that குழந்தைகளுக்கு adequate and breastfeeding exclusive ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஹெல்த்தி ஸ்டூடெண்ட்ஸ்
இருக்கிற பேபியும் பிரஸ்ட் மில்க் எடுக்காத பேபிக்கு ரெண்டும் கம்பேர் பண்ணி அவங்க ஸ்டடீஸ் பண்ணப்போ அந்த ஸ்டடீஸ்ல ரிப்போர்ட் வந்தது பிரஸ்ட் மில்க் எடுக்கிற குழந்தைகளுக்கு ரோகங்கள் அந்த அலர்ஜி கண்டிஷன்ஸ் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப கம்மியா அது நல்ல ஹெல்த்தி சைல்டா பிள்ளைங்க வளருவாங்க. கண்டிப்பா பிரஸ்ட் மில்க் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே மாணவர்களை ஏற்றிச் சென்ற கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. பொட்டூர்பட்டியைச் சேர்ந்த காசி பாண்டி என்பவர் தினம்தோறும் தனது காரில் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்களை அழைத்து சென்று வருவது வழக்கம். இந்த நிலையில் மாணவர்களை அழைத்து சென்ற போது கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனை அடுத்து அனைவரும் காரில் இருந்து வெளியேறியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை படகில் சென்று பார்வையிட ஆன்லைன் மூலம் டிக்கெட் விநியோகிக்கும் வசதியை அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் தொடங்கி வைத்தார். கடல் நடுவில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலை, கண்ணாடி பாலம் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் படகில் சென்று பார்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் நலன் கருதி ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை செய்யும் வசதி தொடங்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருகே நாயின் தலையில் மாட்டிய பிளாஸ்டிக் பாட்டிலை தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி எடுத்தனர். வந்தவாசியில் நாயின் தலையில் பிளாஸ்டிக் பாட்டில் மாட்டிக்கொண்டது. தண்ணீர் மற்றும் உணவு சாப்பிட முடியாமல் தவித்த நாய் குறித்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் அங்கு வந்த வீரர்கள் 1 மணி நேரம் போராடி பாட்டிலை வெளியே எடுத்து நாயை காப்பாற்றினர். 36 வருடங்களுக்கு முதன்முறையாக ரஜினியின் கூலி படத்திற்கு சான்றிதழ் அளிக்கப்பட்டிருப்பதால் அவரது ரசிகர்கள் இணையத்தில் கொந்தளித்து வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். ஒரு ஃபீல்ட்ல நிலைச்சு நிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் சினிமாவுல 50 வருஷம்னா ரொம்ப பெரிய விஷயம்ல. ஆமாங்க, ரஜினிப்பா 50 வருஷம் படம் நடிச்சிருக்கான். ரஜினி 50 வருஷம் படம் நடிச்சிருக்கான்ப்பா. 50 வருஷம் இவன் ஒருத்தன் மட்டும்தான். 30 வருஷமா சத்யராஜ் 30 வருஷம் தான் நடிக்கிறான். அவன் தான் ரஜினி. ரஜினியுடைய படங்கள்லாம் வீட்டுல இருக்கிற பாட்டியில இருந்து குழந்தை வரைக்கும் பார்க்கும்ன்ற நிலைமை தான் இந்த மூவி இருக்கு. ஏன்னா படத்துல பாட்டு, டான்ஸ், காமெடி, ஆக்ஷன் எல்லா வயசுக்கு உட்பட்டவர்களையும் ஈர்க்கும். படங்கள் நடிச்சிருந்தா பல சான்றிதழ் வாங்கிய படம் 171 படம் நடிச்சிருக்கான்ப்பா. ரஜினியை பொறுத்தவரை 3 முடிச்சு 4 மகான் அல்ல அப்பா இவன் ரஜினி வந்து 1970 நடிகர். 1970 நடிகர். மீதி எல்லாமே அதிகப்படியா யூ இல்லன்னா யூஏ தான். இப்போ வேற காலத்துல வேற நடிகிட்டு இருக்காங்கப்பா. காலம் மாற மாற மக்களுடைய ரசனையும் மாறும்னு சொல்லுவாங்க. ஆனா ரஜினிகாந்தை பொறுத்தவரை அது விதிவிலக்கு இல்ல. எந்த கதாபாத்திரத்திலையும் தன்னை அப்படியே பொருத்தி கொள்ற சாத்தியம் ரஜினிகாந்த் கிட்ட இருக்கு. அவரை ராகவேந்திராவும் ஏற்றுக்கொள்ள முடியுது, எந்திரனாவும் ஏற்றுக்கொள்ள முடியுது, கபாலியாவும் ஏற்றுக்கொள்ள முடியுது. அப்பாவும் பாப்பாவும் வந்தார்கள் போனார்கள். இப்போ ஒரு டைலாக் பேசுவான் பாரு, ரங்க படத்தில் பேசுவான்ல, அது டைலாக் பேசுவான் பாரு, ரங்க படத்தில் பேசுவான்ல, செட்டா பேச இருக்கிற இயக்குநர்கள் செயல்படுறாங்கன்னு பேசப்படுது. காரணம்
காதல்னா விட்டு கொடுக்கறது. அவனுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பேன். ஆனா யாருக்காகவும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. அப்பவே டிசைட் பண்ணிட்டேன். He's my man. அவன் எல்லாரும் என்ன பேச கூட நீ சாப்பிடுறியா? பொண்டாட்டி நீ ஊட்டி விட்டேன்னா புருஷன் நான் சாப்பிட்றேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? வெளியில இருந்து வந்தா கையில பிரசாதத்தை தொடக்கூடாது நீங்க தானே சொன்னீங்க. அதான் மாயாவையும் ஊட்டி விட சொன்னேன். டேய், சாப்பிடுறதுனா கூட சுத்தமா தான் இருக்கணும். அது நீ சொல்லாத. நீயே எடுத்து சாப்பிடு. போ. என்னடா நின்னுட்டு இருக்க? போ. தெரியும். எனக்கு தெரியும் நீங்க என்ன திட்டம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற இந்த பொண்ணை வாசலையே நிக்க வச்சு அவமானப்படுத்தினா இந்த பொண்ணு மனசை கஷ்டப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இதை பார்த்து ரசிச்சு நீங்க சந்தோஷப்பட்டுக்கணும். நான் கொஞ்ச நேரத்தில் தோத்துட்டு ஜெயிச்சிருப்பேன். நடக்கவும் விட மாட்டேன். இழப்பு